இந்த ஆண்டு நமக்கு 2 சிறப்புகள் இந்த ஆடி கிருத்திகையில வருது. 29ஆம் தேதியும் நமக்கு கிருத்திகை இருக்கு, 30ஆம் தேதியும் நமக்கு கிருத்திகை இருக்கு. 30ஆம் தேதி நமக்கு செவ்வாய்க்கிழமை வேற சேர்ந்தே வருது. அதனால இந்த ஆண்டு வருகிற ஆடி கிருத்திகை அதிவிசேஷமான ஆடி கிருத்திகைனே நம்ம எடுத்துக்கலாம். 29ஆம் தேதி சில கோவில்கள்ல கிருத்திகை கொண்டாடப்படுது, சில கோவில்கள்ல 30ஆம் தேதி தான் கொண்டாடப்படுகிறது. திருத்தணியில 29, திருச்செந்தூர்ல 30, இப்படி ஒவ்வொரு கோயில்லையும் அந்தந்த ஆலயத்தினுடைய நியதிப்படி இது நடக்குது. உங்களுக்கு எது பக்கத்துல இருக்கிற கோயிலோ 9ஆம் தேதி மதியம் 2 மணி 41 நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு 30ஆம் தேதி மதியம் 1 மணி 40 நிமிஷம் வரைக்கும் நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் அமைந்திருக்கு. நான் அதனால தான் சொன்னேன் இந்த ஆண்டு வரக்கூடியது நமக்கு ரெட்டிப்பா வந்திருக்கு. ஏன்னா 29ஆம் தேதி நீங்க உங்க உபவாசத்தை ஆரம்பிச்சீங்கன்னா பரணி உபவாசமும் அதுல சேர்ந்து வரும், கிருத்திகை உபவாசமும்